ஓலா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஓலா ஒரு ஓரமா வச்சிருக்கிற உங்களுக்கு ஓலா ஒரு நல்ல செய்தி கொடுத்திருக்காங்க. ஓலாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் தான். நாங்க எங்களோட சர்வீஸை சரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஓலா கொடுத்திருக்காங்க. ஓலாவோட ஃபவுண்டரான பவிஷ் அகர்வால் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஓலாவை டீலர்ஷிப்க்கு ஓபன் பண்ணி விட போறோம். இது வரைக்கும் ஓலா வந்து டைரக்ட்லி டு கஸ்டமர் அப்படின்ற கான்செப்ட் தான். அதாவது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, டைரக்டா ஓலாவே வந்து கஸ்டமருக்கு விற்பாங்க. இடையில டீலர்ஸை தூக்கிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால சேல்ஸ் வந்து ஈஸியா பண்ண முடிஞ்சது, ஆனா சர்வீஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. இதுவே மத்த நிறுவனங்களா பாத்தீங்கன்னா இடையில ஒரு டீலர் வச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சர்வீஸ் பண்றது அண்ட் சேல்ஸ் பண்றதுமே அவங்களால அதிகமான டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிட்ட ஓலா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீலர்ஷிப் கையில இந்த ஓலா வந்து தர போறாங்க. ஓலாக்குன்னு டீலர்ஷிப் ஷோரூம்ஸ் தனியா இருக்கும், அதே மாதிரி ஓலாவோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸும் இருக்கும். அங்க வந்து நீங்க ஓலா வண்டி எல்லாம் பாத்துக்கலாம், ஆனா அங்க வாங்க முடியாது. டீலர் கிட்ட தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நாங்க முழுக்க முழுக்க தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எல்லாமே ஓலாவே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டீலர்ஸ் கொடுத்துருவாங்க. இதை இந்த வருஷம் 2026 தீபாவளி இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா வந்து ஓலா சொல்லியிருக்கு. ஆனா இதுல நம்ம வாங்குற நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடி இடையில வந்து டீலர் அப்படின்ற ஒருத்தங்க இல்ல, சோ அந்த டீலர் கமிஷன் அப்படின்றது கட் ஆகும். இப்போ வந்து இடையில டீலர் அப்படின்ற ஒருத்தர் வந்தனால வண்டியோட பிரைஸ் மாற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஓலாவோட இந்த அப்டேட் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல விட்டுட்டு இன்னும் ஓலால சர்வீஸ் விட்டு வண்டி எடுக்காத ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.